36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 கான்டாக்ட் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. ஆண்டார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். சரவண பவ சரவண பவ சரவண சரவண பவ சரவண பவ சரவண ஹர 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 ரோகரா ரோகரா ஹர 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 ரோகரா ரோகரா. நம்ம என்ன கேட்டாலும் வந்து நீங்க இந்த வாரம் கேக்குறீங்கன்னா அது அடுத்த வாரத்துக்குள்ளவே அவ்வளவு குயிக்கா முடிச்சு கொடுக்குற முருகன். கந்தனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா. நான் லண்டன் டிராவல் பண்ண போறேன் நெக்ஸ்ட் மந்த்துக்கு. ஸோ இது வந்து முருகனோட அருள் தான். கண்டிப்பா இது முருகனோட அருள் தான். அதான் என் பொண்ணுக்குள்ள கல்யாணம் ஆச்சு. ஒரு பொண்ணு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குது. அதனால நிறைய முருகர் பேர். இந்த பையன் கூட எனக்கு முருகன்கிட்ட கேட்டு தான் கிடைச்சாங்க. அவங்க பேருமே முருகன் ஞாபகமா கிருத்தீஷ்ன்றதா வச்சிருக்கோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு. இப்ப இவ்வளவு பேர் வந்து தைப்பூசத்துக்கு வராங்கன்னா சும்மா இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒண்ணு கேட்டு அது நடந்திருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த கோயிலை சுற்றி இருக்கிற சொந்த ஊருக்காரங்க, கிராமத்தாளுங்க எவ்ரி மந்த்து முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இங்கே அன்னதானம் போடுறாங்க. இன்னும் ஒரு விபத்து இதுலேருந்து என்னை காப்பாற்றி இன்னைக்கு நல்லா என்னை வச்சிருக்காரு. எனக்கு இந்த ஆண்டார்குப்பம் முருகன்னா ரொம்ப இஷ்டம். கிட்ட போய் நிற்கும்போது எனக்கு முருகனுடைய ஆரத்தி கிடைச்சது. அந்த ஒரு நிமிஷம் ரொம்ப அவர்கிட்ட பேசும்போது அழுக வரும். இப்ப நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். முருகருக்கு கிட்டே இருக்கலாமான்னு இருக்குது. வரத்துக்கு மனசு வரல. அங்கேயே இருந்துக்கலாமான்னு கோயிலே பண்ணலாம். கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் நல்லா கல்யாணம் நடந்திருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. நான் கரெக்டாக உள்ள இங்கே வரும்போது அந்த விபூதி அபிஷேகத்தை பண்ணாங்க. கண்ணுல இருந்து இனம் புரியாத சாரசாரையாக தண்ணி ஒழுகுனதை பார்த்த உடனே எனக்கு உண்மையான வேண்டுதலாக இருக்கணும். மனமுறைக்கு முருகனை வேணா கண்டிப்பாக நடக்கும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொதுவா தைப்பூசம் அப்படின்னாலே அது முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றுமே முருகா என்று ஓதுவார். இன்னைக்கு நம்ம நிறைய பேரினுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற ஆண்டார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க இருக்க முருக பக்தர்கள் இந்த ஆண்டார்குப்பம் முருகப்பெருமானினுடைய சிறப்புகளையும் இந்த முருகப்பெருமான் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் பகிர்ந்துக்க போறாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் இன்னைக்கு ஆண்டார்குப்பம் முருகப்பெருமானை தரிசிக்க போறோம். வாங்க. அம்மா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தைப்பூசத்துக்கு ஆண்டார்குப்பம் முருகர் கோவிலுக்கு வந்திருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப மனசு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. மாசம் வருவேன், வாரம் வருவேன். இங்க வந்ததுனால எங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுங்க. நாங்கள் நடப்பாதை தான் வந்திருக்கோம். தைப்பூசம் வந்ததுக்கு சந்தோஷம். எங்களுக்கு நல்ல மன நிறைவாக இருக்குது. நல்லா குடும்பத்துலேயும் நல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. எல்லாமே பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு இந்த கோவிலுக்கு வந்து. நாங்கள் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு. என்னென்ன நினைக்கிறோமோ கோரிக்கைலாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து சொல்லுவோம், மனசார வேண்டுவோம். எல்லாமே நடந்திருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் நாங்களுக்கு வந்ததில்லை. சின்ன வயசில் 5 வயசுலேருந்தே ஆண்டார்குப்பம் கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டுருக்கோம். இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆகியவருக்கு நடப்பாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முறை நான் வந்திருக்கோம். ஆனால் அப்பப்போ நாங்கள் அடிக்கடி இங்கே வர்றது தான். நாங்கள் வேண்டது எல்லாமே நடக்குது. எங்கள் ஊர் முருகர் எங்களுக்கு எல்லாமே நல்லது தான் பண்ணுறாரு. அவர் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கேன். எனக்கு வீடு மாதிரி சின்ன வயசுலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கேன். பர்த்டே அப்போ வந்துட்டு இருந்தேன். இது எனக்கு ரொம்ப ஒரு வீடு மாதிரி தான் சொல்ல முடியும். தவிர்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இங்கே வந்தாலே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். மைண்ட் டிஸ்டர்ப்னு தான் வந்துடுவேன். மொத்தத்தில் சொல்ல போனால் பர்ஃபெக்டான இடம் ஃபார் ரிலாக்ஸிங். ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். இந்த கோவிலோட இது என்ன அப்படின்னா வந்து நம்ம முருகர் வந்து இங்கே வந்து 3 விதமாக வந்து காட்சி தருவார். காலையில் இந்த டைமில் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 மணி. இந்த டைமில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை நான் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் மதியம் டைம் ஒரு 12 o'clock போனீங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரின்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஈவினிங்கில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாவை பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த கோவிலுக்கே உரிய ஒரு சிறப்பு. இங்கே நம்ம என்ன கேட்டாலும் வந்து நீங்க இந்த வாரம் கேக்குறீங்கன்னா அது அடுத்த வாரத்துக்குள்ளவே அவ்வளவு குயிக்கா முடிச்சு கொடுக்குற முருகன். 1000 வருஷம் பழமை.
இப்போ இவ்வளோ பேர் வந்து தைப்பூசத்துக்கு வராங்கன்னா சும்மா இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒன்று கேட்டு அது நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம சக்தி வாய்ந்த முருகர், ஸோ எல்லாரும் வந்து அவரோட ஆசி பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த ஊருக்கு ஏன் ஆண்டார் குப்பம் அப்படின்னு சொல்லி பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தன்னை வணங்கும் அடியார்களை எல்லாம் ஆண்டு கொண்டு அருள் புரியும் முருகப்பெருமான் இங்கு தளம் கொண்டு இருப்பதால் இந்த ஊருக்கு ஆண்டிகள் குப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் வந்துச்சு. அந்த ஆண்டிகள் குப்பம் அப்படிங்கிறது காலப்போக்குல மருவி இந்த ஊர் இன்னைக்கு ஆண்டார் குப்பமா மாறிடுச்சு. இந்த கோயிலில் முருகப்பெருமான் சாட்சாத் வீட்டிலிருந்து தன்னை நாடி வருகிற பக்தர்களுக்கெல்லாம் அருள் செய்கிறார், வரம் தருகிறார். அதனாலதான் இன்னைக்கும் இந்த கோயில்ல ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் குவிந்து கொண்டே இருக்கிறது. ஸோ நான் எவ்ரி இயர் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரே பண்ணிட்டு இது மாதிரி வருவேன். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பர்சனலாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவாபுரி இங்கேயும் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறேன், ஐடி எம்ப்ளாயி. இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நான் நெக்ஸ்ட் மந்த்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு 6 மந்த்தாக வந்து நான் நடந்து வந்துகிட்டு இருக்கேன் இதுக்காக, சம்திங் என்னோட லைஃப் கெரியரில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது இப்போ நான் வந்ததால் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நான் லண்டன் ட்ராவல் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் மந்த்துக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக இது முருகரோட அருள் தான். இது வந்து முருகரோட மாயம் தான் எல்லாமே. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்மளோட மைண்டை வச்சுக்கிட்டு கரெக்டாக ப்ரே பண்ணோம்னா கண்டிப்பாக அது என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது எல்லாருக்குமே பொருந்தும். மன நிறைவு கொடுக்குறாரு. வரோம், நம்மளோட வேண்டுதலை வச்சு அவர்கிட்ட வரோம், மன நிறைவு வருது. முருகர்னாலே ஒரு அதிசயம்தான். நிறைய விஷயம் வந்து மனசில் நினச்சது உடனே நடந்திருக்கு எனக்கு. அதனால தான் அவரை நான் தேடி வந்திருக்கோம். இந்த கோயில்ல இருக்க முருகன் கம்பீரமா அதிகார தோரணையோடு தன்னுடைய இரு கைகளையும் அப்படியே இடுப்புல வச்சு அவர் பார்க்கிற பார்வை இருக்குல்ல, அந்த பார்வை அப்படியே அருள்மழை பொழிகிற பார்வை, கருணை அமுதம் கொட்டுகிற பார்வை. அவரை வந்து தரிசிச்சுட்டு போகும் பொழுது நம்முடைய மனம் அவ்வளவு லேசாகுது அப்படிங்கிறது இங்க வருகிற பக்தர்கள் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. எந்த கஷ்டம் இருந்தாலும் வந்து சொல்லிட்டு போனால் அது சீக்கிரமாக சரியாயிடும். அப்புறம் வந்து ரிலாக்ஸ்ட் ஆகிடும். அந்த ஒரு கொஞ்ச நாள் வந்து ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் கழித்து வந்து ப்ரே பண்ணிட்டு போயிட்டோன்னே ஒரு மாதிரி நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். ஒரு நம்பிக்கையான விஷயம் இங்கே என்னென்னா, அந்த அருகுநிதிநாதர் வந்து இங்கே வந்துட்டு போனார். அதெல்லாம் நிறைய ஹிஸ்ட்ரிஸ் நிறையா இருக்குது. நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. கொஞ்சம் வீடு கட்டணுமா நினச்சிட்டு இருந்தோம், அதை கட்டியிருக்கோம். எங்கள் பொண்ணு கொஞ்சம் ஜாப் கிடைக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் ப்ராசஸில் இருக்குது, போயிட்டுருக்கு, கிடச்சிரும்னு நினைக்கிறேன். அதான் என் பொண்ணுக்குலாம் கல்யாணம் ஆச்சு, ஒரு பொண்ணு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்குது. அதனால் நிறைய முருகர் கோயில் வரும். ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் வந்து நிறைய சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவர்கிட்ட அந்த பிரச்சனை நம்ம உள்ளே போனாலே தானாக கண்ணீர் வரும். அவர்கிட்ட வந்து நம்ம உங்ககிட்ட பேசுகிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர்கிட்ட பேசுவேன் நான். அப்படியே அவர்கிட்ட பேசும்போது அழுக வரும். இப்போ நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். கொஞ்சம் பிஸ்னஸில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகி என்னோடய ஜுவல்லாம் கூட போயிருந்தது. அவர்கிட்ட நான் எந்த ஜுவல்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக கேட்டனோ அந்த ஜுவல்லும் எனக்கு வந்து சேர்ந்தது மேடம். இந்த மாதிரி நிறைய என் குழந்தைங்களோட படிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நம்ம லிஸ்ட் எடுத்தோன்னா நிறைய போவோம். நம்ம என்ன கேட்குறோமோ அதை அவர் கொடுப்பாரு. நிறைய பிரச்சனை இருந்திருக்கு என்னோட லைஃப் கெரியர்லேயே சொல்கிறேன். ஈவன் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். ஸோ அந்த டைம்லேயே எனக்கு பிரச்சனை இருந்திருக்கு. எனக்கு லவ்வும் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஈவன் எங்கள் அப்பாவுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. 2 வீக்ஸ்லேயே வந்து அவர் க்யூர் ஆகி வெளியே வந்துட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே ப்ராப்ளத்துக்கு சால்வ் கண்டிப்பாக இருக்குது. ப்ரே பண்ணி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பண்ணனா, நல்லது பண்ணலாம் கூட பரவாயில்ல, நான் கெட்டது பண்ணாமல் நம்ம கடவுளை ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். என்ன வேணும்னாலும் ஃபஸ்ட்டு நான் முருகன் கிட்ட தான் கேட்பேன். இது வரைக்கும் நான் கேட்டது லைஃப்பில் எல்லாமே கிடச்சிருக்கு. ஈவன் இந்த பையன் கூட எனக்கு முருகன்கிட்ட கேட்டு தான் கிடைச்சாங்க. அவங்க பேருமே முருகன் ஞாபகமாக கிருத்தீஷ்ன்றதா வச்சுருக்கோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னும் இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதிலும் குறிப்பா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையா இருக்கு. அப்ப கடன் பிரச்சனையில இருக்கவங்க இந்த கோவிலுக்கு 6 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வந்து தீபம் போடும் பொழுது அவங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் முழுமையா கிடைக்குது அப்படின்னு இங்க வருகிற பக்தர்கள் எல்லாமே சொல்றாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே முருகன்கிறது ரொம்ப பிடிக்கும் மேம். இது வரைக்கும் நான் முருகன் வேண்டினது எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் எனக்கு முருகன்ற சாமி வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்பெஷலாக எந்த சாமியாக இருந்தாலும் முருகன் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணினாலும் வேண்டிட்டு தான் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி. சக்ஸஸாக இருக்கிறதுக்கான ஒரு கார்டியனாக இருக்கிறதே முருகன் தான். செகண்ட் ஸ்டாண்டர்டில் 40 above மார்க் எடுத்து முருகர் கொடுத்தது தான். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் க்யூவில் நின்று முருகரை தரிசனம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியே நிற்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
இந்த தைப்பூச நல்லால எல்லாருக்கும் எல்லாமே முருகன் நல்லால கிடைக்கணும். நிறைய சொல்லலாம். அதுலேயும் எனக்கு வந்து தொழில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றம் கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு விபத்து இதுலேருந்து என்னை காப்பாற்றி இன்னைக்கு நல்லா என்னை வச்சிருக்காரு. எனக்கு இந்த ஆண்டார்குப்பம் முருகன்னா ரொம்ப இஷ்டம். குலதெய்வம் மாதிரி எனக்கு அவர். இந்த ஒரு தரிசனம் கிட்ட போய் நிற்கும்போது எனக்கு முருகனுடைய ஆரத்தி கிடைச்சது. அந்த ஒரு நிமிஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன மாதிரி சந்தோஷம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த திருக்கோயில்ல முருகப்பெருமான் பிரம்மாவை சிறைபிடித்து வைத்து பிரம்ம சாஸ்தாவாக வீற்றிருக்கிறார். அது என்ன பிரம்ம சாஸ்தா? சரி, முருகர் எதுக்காக பிரம்மாவை சிறைபிடித்தார் அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்று புராண கதையை பார்க்கும் பொழுது முனிவர்களும் தேவர்களும் சிவபெருமானினுடைய அந்த சிவ தாண்டவத்தை பார்க்கறதுக்காக கைலாயம் போறாங்க. அப்ப வர்ற எல்லாருமே விநாயகரையும் முருகரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. ஆனா இந்த பிரம்மா என்ன பண்றாரு, அவசரமா ஓடி போய் சிவனோட தாண்டவத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு போறாரு. அப்ப போற வழியில முருகப்பெருமான் அவரை பிடிச்சு, இருங்க, சரி இவ்வளவு அவசரமா உள்ள போறீங்களே, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கேட்கும் பொழுது, முத்தொழிலில் முதல் தொழிலை செய்கின்ற பிரம்மா நான், எனக்கு நான்முகன்னும் ஒரு பேர் இருக்கு, நான் பிரம்மா வந்திருக்கேன், என்னையவே நீ யாருன்னு கேட்கிறியா அப்படின்னு சொல்லி பிரம்மா முருகப்பெருமான் கிட்ட சொல்றாரு. அடுத்ததா முருகப்பெருமான், நீங்க தான் உலக உயிர்கள் எல்லாத்தையும் படைக்கிறீங்களா அப்படின்னு, நானே அவசரமா உள்ள போகணும்னு போறேன், நீ ஏன் என்னை இப்படி கேள்வியை கேட்டு கேட்டு உயிரை எடுக்கிற அப்படின்னு சொல்லி பிரம்மா கேட்கும் பொழுது, உயிரை எடுக்கிறது என் வேலை கிடையாதே, அது யமதர்மராஜாவோட வேலையே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, யாருப்பா நீ, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது முருகப்பெருமான் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கிறார். சரி, உலக உயிர்களை எல்லாம் படைக்கிறேன்னு சொல்றீங்களே, எதை வச்சு இந்த உயிரை எல்லாம் படைக்கிறீங்க அப்படின்னு முருகன் கேட்கும் பொழுது பிரம்மா சொல்றார், ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை வச்சு படைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, சரி, ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை சொல்லுங்கள் அப்படின்னு முருகப்பெருமான் கேட்கும் பொழுது பிரம்மாவுக்கு பொருள் தெரியல. அவர் முழிக்கிறார். உலக உயிரை எல்லாம் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை வச்சு படைக்கிறீங்கன்னா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, தெரியலையே அப்படின்னு சொல்லி மண்டையில கொட்டி பிரம்மாவை சிறைப்பிடித்து முருகப்பெருமான் வைக்கிற இடம்தான் இந்த ஆண்டார் குப்பம். இன்னொன்னு, இந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பதவி உயர்வை உங்களுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிற ராஜாவா இங்க அந்த முருகப்பெருமான் இருக்கார். அப்படி அவரை தரிசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குது அப்படிங்கிறது இங்கு வருகிற ஒவ்வொரு பக்தர்களினுடைய ஆகச்சிறந்த நம்பிக்கையாக இருக்கு. முருகர்கிட்டே இருக்கலாமான்னு இருக்குது, வரதுக்கு மனசு வரல, அங்கேயே இருந்துக்கலாமான்னு கோயிலே. முருகர் இங்கே வந்தால் நினச்சது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதனால நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வந்திருக்கோம். சூப்பராக இருக்காரு. இன்னொன்று வாட்டி போய் பார்க்கலாமான்னு இருக்குது, ஆனால் பார்க்க முடியல. கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் நல்லா கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமைஞ்சிருக்கு. சூப்பர் முருகர். அது எல்லையில்லாத ஆனந்தங்க. அது முருகனை, இந்த பாலகர் முருகனை பார்க்குறது வந்து, பாலசுப்ரமணியரை பார்க்குறது வந்து எல்லையில்லாத ஆனந்தம். அதை வெளியில் சொல்ல முடியாது. அந்த உணர்வுகளை வந்து அவங்க அனுபவிச்சாதான் தெரியாது. கண்டிப்பா. பொதுவா உங்களுக்கு ஆண்டார்குப்பம் முருகர் எவ்வளோ நெருக்கம்? எனக்கு 2 ஆண்டுகள் அங்கே நான் வர்றேன். இங்கே முதல்ல நான் ஒரு தீபாவளி நாளில் வீட்டில் சும்மா இருந்தேன். அப்போ வந்து இங்கே கோயிலுக்கு வரலான்னு ஒரு ஐடியா இருந்தேன். நான் கரெக்டாக உள்ளே இங்கே வரும்போது அந்த விபூதி அபிஷேகத்தை பண்ணாங்க. கண்ணில் இருந்து இனம் புரியாத சாரையாக தண்ணி ஒழுகுனதை பார்த்தோன்னே எனக்கு இந்த கோயிலுக்கு திருப்பி வரணும்னு தோணுச்சு. அதுலேருந்து வாரம் இங்கே வந்துடுறேன். இந்த கோயிலை சுற்றி இருக்கிற சொந்த ஊருக்காரங்க, கிராமத்தாளுங்க எவ்ரி மந்த்து முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இங்கே அன்னதானம் போடுறாங்க. மக்கள் வர்றவங்க பூரா சுமோட்டாவாக தன்னு வந்து இங்கே கொடுக்குற அளவுக்கு இந்த முருகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. என்ன நினைச்சாலும் நடக்கிற அளவுக்கான அருள் பாலிக்கிறார் அவரை வணங்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் ஒரு முருகர் பக்தர். நான் வந்து கேப் டிரைவரு, சொந்த ஊர் திருவண்ணாமலை. நான் இப்போ வந்து தாம்பரத்தில் இருந்தேன். காலையில் தைப்பூசம் முருகனை தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு ட்ரிப் கிடச்சிது, வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனமுருகி முருகனை வந்து உண்மையான வேண்டுதலாக இருக்கணும். மனமுருகி முருகனை வேணா கண்டிப்பாக நடக்கும். அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. நம்ம இங்க வந்து மனதார வழிபட்டு வேண்டி நமக்கு வேணுங்கிற வரங்களை கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது அத்தனையும் நிறைவேற்றி தருகிற ஒருவரா இங்க இருக்க முருகப்பெருமான் இருக்காரு. உங்களால முடிஞ்சா நீங்களும் ஒரு தடவை இந்த ஆண்டார்குப்பம் திருக்கோயிலுக்கு வந்து 6 அடி உயரத்தில் நம்முடைய வாழ்க்கையவே உயரத்துக்கு கொண்டு போகிற அந்த முருகப்பெருமானை தரிசிச்சு முழு அருளையும் அனுகிரகத்தையும் பெறுங்க. நன்றி, வணக்கம்.
26 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 காண்டாக்ட் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.